ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ். நம்ம சண்டே வெனஸ்டேவும் தொடர்ந்து மார்க்கெட் அப்டேட் கொடுத்துட்டு இருக்கோம். போன வாரம் ஃபுல்லாக நம்ம மார்க்கெட் எப்படி போயிருக்கு அப்படின்றத பேசலாம். அருள்ராஜன் சார் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். மார்க்கெட்ல இப்போ எந்த ஒரு மாற்றமும் இல்லை, அதே மாதிரி தான் போயிட்டு இருக்கு. பெரிய ஏற்றமே இல்லை. இப்படியே 50-60 பாயிண்ட் இறக்கத்துல இப்படிதான் போயிட்டே இருக்கு. ஸோ இந்த இந்த இறக்கம் அப்படின்றது இது இப்படியே தான் போயிட்டே இருக்குமா? இது எத்தனை மாசத்துக்கு தொடர போகுது அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கு. இன்னும் எத்தனை மாசத்துக்கு நம்ம இதை இப்படி எதிர்பார்க்கலாம் சார்? ஏற்கனவே நான் ஒரு இண்டிகேஷன் கொடுத்துருந்தேன். நமக்கு அடுத்த 2 குவார்ட்டர் அப்படின்றது ஒரு டஃப்பான பீரியடா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம பொறுத்த வரைக்கும் Q3 ரிசல்ட்ஸ் வந்தாச்சு. Q4 ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்சோட ரிசல்ட்டு நமக்கு ஏப்ரலில் இப்போ வரும். ஸோ அது பார்க்கணும். அதே மாதிரி ஏப்ரல், மே, ஜூன் இந்த அடுத்த ரிசல்ட் Q1 இந்த ரிசல்ட்டு தான் டைரக்ஷனை டிசைட் பண்ணும் அப்படின்னு நம்ம நம்புகிறோம். அதே சமயம் குளோபல் ஈவெண்ட்ஸும் அதுக்கான ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணும். குறிப்பாக யூஎஸ்ல பாலிசி டெசிஷன்ஸ் இருக்கு, அதுவும் முக்கியமான ஒரு மார்க்கெட்ல இம்பாக்டை கிரியேட் பண்ணும். ஸோ கரண்ட்லி இது எவ்வளோ நாளைக்கு அப்படின்னு நம்ம சொல்லும்போது இப்போதைக்கு இம்மீடியட்டா ஒரு பெரிய பவுன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு குறைவா இருந்தாலும் கூட அப்பப்போ ஒரு பவுன்ஸ் வரதான் செய்யும். ஸோ அந்த 3 to 6 months பீரியட்ல we will have to face all tough situation. இது முதல் கேள்விக்கான ஒரு பதிலா நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது எந்த மாதிரியான ஒரு நிலைமையில இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தொடர்ந்து டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. வீக்னஸ் இன்னும் இருக்கு. அதுவும் கடந்த சில தினங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்போ இந்த வாரத்துல 4 நாளும் பார்த்தீங்கன்னா ஒரு ஏற்றம் இறக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கவாட்டு நகர்ல தான் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த சினாரியோ அப்படின்றது இப்போ முடிஞ்சிருக்கிற ஒரு 22,397 முடிஞ்சிருக்கிற இந்த நிலைமையில மேலே ஏறும்போது வலிமையா தடுக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இப்போ இதை தொடர்ந்து அது தொட்ட உச்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த 22,650 அது தாண்டதுக்கு ரொம்ப 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 சிரமப்படுறதை நம்ம பார்க்குறோம். இப்போ 22,650 அப்படின்ற இடம் ரொம்ப முக்கியமான ஒரு தடைநிலை. அது தாண்டினாலும் கூட மீண்டும் அந்த 800 வரைக்குமே இருக்கு. நான் ஏற்கனவே தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வந்தது இல்லையா, ஒரு எல்லா வீடியோலையுமே 22,800 உடைக்கப்பட்டால் ஒரு 800 புள்ளியிலிருந்து 1000 புள்ளிகள் இறங்கலாம்னு சொன்னோம். ஸோ 22,800 உடைச்சு அது கிட்டத்தட்ட அது 800 புள்ளி கிட்ட வந்தது பார்த்தோம். ஸோ அந்த ஒரு இறக்கம் அப்படின்றது இப்போ கிட்டத்தட்ட அந்த இறக்கம் முடிவுக்கு இப்போ ஒரு புல்பேக் ரேலி அப்படின்னு நடந்துட்டு வரதை நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த புல்பேக் ரேலி ஒரு ஷார்ப்பான ரேலியா திரும்பினது உண்மைதான் 4th மார்ச்ல இருந்து. பட் அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7ஆம் தேதியில இருந்து கிட்டத்தட்ட இந்த ஒரு வார காலம் அப்படின்றது பெரிய இறக்கம் இல்லாமல் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். பட் அதுவே கூட கணிசமான ஒரு இம்பாக்ட் தான். எனக்கு 350 வச்சுன்னா மேல 650 300 புள்ளிகளுக்கு இடையே மேலும் கீழும் நகர்ந்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு நிலைமையில நிப்டியினுடைய இந்த ஒரு நகர்வு மேல நான் சொல்லிட்டேன் 22,650 to 22,800 இது ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவா நம்ம பார்க்குறோம். ஸோ இதை தாண்டாத வரைக்கும் இங்க போகலாம், ஆனால் இதை தாண்டி மேலே உட்காராத வரைக்கும் ட்ரெண்ட் ரிவர்சலுக்கான வாய்ப்புகள் மிக 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 குறைவு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனால் மண்டே அன்னைக்கு மார்க்கெட்டு எப்படி இருக்கும்? நமக்கு வெள்ளிக்கிழமை ஹாலிடே ஹோலி போட்டுட்டு வியாழக்கிழமை மார்க்கெட் முடியும் போது ஒரு கணிசமான இறக்கத்துல முடிஞ்சிருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த இறக்கம் அப்படின்றத நம்ம கணக்குல எடுத்துக்கிட்டு பார்க்கும்போது தொடர்ந்து இறங்குவோம் அப்படின்னா இல்லை. ஏன்னா நமக்கு வெள்ளிக்கிழமை ஹாலிடே இருந்த ஒரு சிச்சுவேஷன்ல உலக சந்தையில குறிப்பா அமெரிக்க சந்தையானது மிக வலுவான ஒரு ஏற்றத்துல முடிஞ்சிருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ குறிப்பா நம்ம முக்கியமான அமெரிக்காவுடைய 3 சந்தைகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டவ் ஜோன்ஸ் 1.65% அளவுக்கு ஏற்றத்தையும், S&P 500 2.13% ஏற்றத்தையும், அதே மாதிரி நாஸ்டாக் 2.61% ஏற்றம். இது மிக வலிமையான ஒரு ஏற்றம் தான். இது போன நவம்பர் மாசத்துக்கு அப்புறம் ஒரு சிங்கிள் டேல அதிகமான அளவு ஏற்றம் அப்படின்னு ஒரு கணக்கு போடும்போது அந்த லாஸ்ட் ஃப்ரைடே தான் கணிசமான ஏற்றம் பார்க்கிறோம். அதே சமயம் இதே டவ் ஜோன்ஸ், S&P 500, நாஸ்டாக் அப்படின்னு சொல்லக்கூடியவை வாரத்தின் அடிப்படையில பார்க்கும்போது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 2% இறக்கத்துல தான் முடிஞ்சிருக்கு வீக்லி க்ளோசிங் அடிப்படையில பார்க்கும்போது. இருந்தாலும் வெள்ளிக்கிழமை இந்த திருப்பம் அப்படின்றது கண்டிப்பா நம் சந்தையில பிரதிபலிக்கும். அப்படி சொல்றதுக்கான ஒரு காரணம் என்ன, கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா
அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 110 120 புள்ளிகள் என்ற அளவுக்கு ஏற்றத்தில் முடிஞ்சிருக்குது. ஆகவே நம்முடைய சந்தையானது அடுத்து மண்டே அன்னைக்கு மார்க்கெட் ஓபன் ஆகும்போது கண்டிப்பா ஒரு 100 புள்ளிகள் என்ற அளவுக்கு ஒரு ஏற்றத்தில் ஓபன் ஆகலாம். ஆனா அது வந்து ஒரு பாசிட்டிவான சைனாக இப்ப நம்ம தெரிஞ்சாலும் கூட ஒவ்வொரு ஏற்றத்திலுமே விற்பனை கூடிக்கிட்டு தான் இருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் எஃப்ஐஐ சொல்லக்கூடிய அந்நிய நிதி நிறுவனங்கள் இந்திய சந்தையில் தொடர்ந்து வித்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இந்த மாசம் மார்ச் மாசம் அப்படின்னு எடுத்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் கிட்டத்தட்ட 21,231 கோடின்ற அளவுக்கு அவங்க விற்பனையை முடுக்கி விட்டுருக்காங்க. ஆகவே விற்பனை அப்படின்றது எஃப்ஐஸ் வந்து தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு இணையாக டிஐஸும் வாங்கிட்டு இருக்காங்க. அது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம். இது வரைக்கும் டிஐஸ் மார்ச் மாசம் மட்டும் 26,450 கோடிக்கு வாங்கியிருக்காங்கன்றது கிட்டத்தட்ட அவங்க விற்காத முழுசாவே வாங்கியிருக்காங்க. இருந்தாலும் மெயின் டைரக்ஷன் அந்த டவுன் சைடில் தான் இருக்கு. பட் இந்த புல் பேக் ரேலி இப்ப நடக்கிறது அப்படின்றது 22,800 தாண்டாத வரைக்கும் அது வந்து ஒரு புல் பேக் ரேலியை தான் பார்க்கணுமே ஒழிய அது அப் ட்ரெண்டா மாறிடுச்சுன்னு எடுத்துக்கூடாது. ஓகே சார். ஸோ இந்த சமயத்துல வந்து இப்போ செக்டார்ஸ் இதெல்லாம் வந்து இறங்கி தான் இருக்கா? இல்ல ஏறிக்கிட்டு இருக்கா? குறிப்பா வந்து அந்த மிட் கேப், ஸ்மால் கேப்லாம் வந்து எப்படி இருக்கு சார்? நெறைய பேர் வந்து எனக்கு எனக்கு இவ்ளோ லாஸ் ஆயிருக்கு, அவ்ளோ லாஸ் ஆயிருக்கு அப்டின்ட்டு லேக்ஸ் கணக்குல லாஸ் அப்டின்னு சொல்லிட்டு கமெண்ட்லலாம் போட்டுட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு லாஸ் ஆகுற அளவுக்கு ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து அப்டி இறங்கியிருக்கா? இப்ப நம்ம வந்து குறிப்பா ஸ்டாக்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கும்பொழுது, நம்ம நல்ல ஸ்டாக்ஸ் எல்லாம் தான் நம்ம போர்ட்ஃபோலியோல வச்சிருப்போம். ஆனாலும் இந்த மார்க்கெட்டோட இறக்கத்துல அது எல்லாமே இறங்கியிருக்கா? ஏன் நெறைய பேர் வந்து எனக்கு லாஸ் ஆயிருக்கு அப்டின்றாங்க சார்? பொதுவாகவே வந்து இப்போ நம்ம மிட் கேப் ஸ்மால் கேப் அப்படின்னு நீங்க வார்த்தையை சொன்னதுனால ஸோ மிட் கேப்பும் ஸ்மால் கேப்பும் மட்டும் எப்படி இருக்கு அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா அதாவது நிஃப்டியாவது ஓரளவுக்கு கொஞ்சம் இந்த வாரம் வலு சேர்த்தது. ஆனால் மிட் கேப் பங்குகள் பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டியை விட வலு குறைந்து காணப்படுகிறத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி நம்ம ஸ்மால் கேப் கணக்கில் எடுத்துக்கிட்டாலும் இந்த ஒரு வாரத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது வலு குறைந்து தான் காணப்படுகிறது. ஓவராலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஏற்றத்திலுமே திரும்ப செல்லிங் ப்ரெஷர் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு. சரி, இப்போ நான் நல்ல பங்கு தானே வாங்கி வச்சிருக்கேன், அது இறங்குதா அப்படின்னு நீங்க ஒரு வார்த்தை சொல்லும்போது எந்த விலையில வாங்கியிருக்கோம் அப்படின்றத பொறுத்த ஒரு விஷயம். அதிகமான நஷ்டம் எப்போ வரும்? அதே மாதிரி இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஏதாவது ஒரு பங்கு எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பங்கா நான் வந்து எடுத்துக்கிட்டு சொல்றதா இருந்தா கூட அதாவது வலிமை காட்டியிருக்கிற முக்கியமான சில பங்குகள் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். சரி, எக்ஸாம்பிளுக்காக நான் ஒரு பங்கு மேபி ஒரு செக்டார்ல அப்படின்னு பார்க்கலாம். ஒரு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது நல்ல பங்கு தானே, இந்த பங்கின் விலை அப்படின்றது இறங்குமா அப்படின்னா அதுவும் ஒட்டுமொத்த பங்கு சந்தை இறங்கும் போது கூடவே இறங்கக்கூடிய ஒரு சூழலை இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அது குறிப்பா கடந்த சில மாதங்கள் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா எல்லா பங்குகளுமே ஒரு வலுவான இறக்கத்துல தான் இருந்திருக்கும், இன்க்ளூடிங் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஒரு பங்கு எடுத்து சொல்லிட்டு இருக்கிறேன். இப்போ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பங்குகளுடைய அந்த இறக்கம் அப்படின்றத எடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதோட உச்சத்துல இருந்து கணக்கு எடுத்தோம் அப்படின்னா அதனுடைய வீழ்ச்சி அப்படின்றது இது வரைக்கும் எவ்வளவு தூரம் இறங்கியிருக்கு பார்த்தீங்கன்னா 25% கிட்ட இறங்கியிருக்கு. ஆக நம்ம வலிமையா இருக்குன்னு சொல்லக்கூடிய முக்கியமான பங்குகள், நான் பேங்கிங் செக்டார்ல ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் வந்து வலிமையா இருக்கக்கூடிய பங்குகள், இன்னும் வலிமையா இருக்கு, இறங்கினாலும் வாங்குவதற்கு வாய்ப்பு கொடுக்கக்கூடிய பங்குகள் அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம எடுக்கும்போது ஐசிஐசிஐ பேங்க் கூட ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்றேன். இது வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் த மார்க்கெட். ஸோ இப்போ ஐசிஐசிஐ பேங்க் பங்குகள் நான் வாங்கி வச்சிருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த கடந்த மாதங்கள் 4 மாதங்கள்ல அதனுடைய உச்சத்துல இருந்து அது பார்க்கும்போது எவ்வளவு இறங்கியிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 13% இறக்கம். இப்போ இந்த பங்கு உச்சத்துல இருந்து 13% இறக்கம் அப்படின்னு சொன்னா ஒருவேளை அவங்க வாங்கிய மாதம் அதாவது ஜூன் மாசத்துக்கு முன்னாடி வாங்கியிருந்தாங்கன்னா அது நஷ்டத்துல இருக்காது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். அதே வந்து ஜூன் மாசத்துக்கு அப்புறம் அவங்க எப்போ வாங்கியிருந்தாலுமே கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகும், நஷ்டம் கூடும். குறிப்பா அவங்க உச்சத்துல வாங்கியிருந்தாங்கன்னா செப்டம்பர் மாசம் போல வாங்கியிருந்தாங்கன்னா அதுக்கு பிறகு அக்டோபர் நவம்பர் டிசம்பர் எல்லாம் வீழ்ச்சி தான். ஆக செப்டம்பர் மாசத்துக்கு முன்னாடி வாங்கியிருக்கிற பங்குகள் அப்படின்னும் செப்டம்பர் மாசத்துக்கு அப்புறம் வாங்கின பங்குகளும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த வீழ்ச்சியினுடைய அளவு ரொம்ப அதிகமா இருக்கும். அதே சமயம் சார் நான் செப்டம்பருக்கு முன்னாடி வாங்கின பங்கா கூட இருந்தாலும் கூட எனக்கு வந்து அதுல இன்னும் வீக்னஸ் இருக்குது அப்படின்னு ஒரு சூழல் இருக்குமானா அதுவும் இருக்கும். அது குறிப்பா மிட் கேப் ஸ்மால் கேப் பங்குகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் பத்தி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்.
விழும்போது வேகமான வீழ்ச்சியை கொடுக்கும் அப்படின்னும், அதே மாதிரி எழும்போது அவ்வளவு சீக்கிரம் எழுந்திருக்காது. அதன் பிறகு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இட் வில் டேக் இட்ஸ் ஓன் டைம் அப்படின்னு எடுத்துக்கலாம். சில பங்குகள்லாம் பாத்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், உஜ்வான் ஸ்மால் ஃபைனான்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதனுடைய வீழ்ச்சின்றது மார்க்கெட்டு 4 மாசமா விழுந்த அந்த கிட்டத்தட்ட 16% வீழ்ச்சியை நம்ம கணக்கில் எடுத்து பார்க்கும்போது, இங்க இது எப்படி விழுந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மிகப்பெரிய அளவுல வீழ்ச்சி, மிகப்பெரிய அளவுல அப்படின்னு நம்ம ஒரு கணக்குக்காக நான் சொல்றேன் உங்களுக்கு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 50% இந்த பங்கு அந்த உச்சத்துல இருந்து எடுத்தீங்கன்னா 50% இறங்கி இருக்கு. அதனால இந்த ஸ்மால் கேப் மிட் கேப் பங்குகள் அப்படின்றதெல்லாம் வந்து விழும்போது மிகப்பெரிய அளவில் இறக்கத்தை கொடுக்கும் அப்படின்றத நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வரோம். சின்ன சின்னதா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் நான், எனக்கு புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக. அதே மாதிரி விழுந்த வீழ்ச்சியை நம்ம கணக்குல சொல்றதுக்காக நான் வந்து 1-2 எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்காக நான் இப்போ இங்க சொல்லிட்டு இருக்கிறேன். அதே மாதிரி இங்க குஜராத் கேஸ் அதை எடுத்தீங்கன்னாலும் பார்த்தீங்கன்னா அந்த வீழ்ச்சியினர் கிட்டத்தட்ட அந்த அளவு தான், கிட்டத்தட்ட 50% மேல அளவுக்கு வீழ்ச்சி அடைஞ்சிருக்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி 1-2 எக்ஸாம்பிள் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஐசிஐசிஐ பேங்க் 13%, ஸ்டேட் பேங்க் 25%, இப்போ நம்ம உஜ்வான், அதே மாதிரி குஜராத் கேஸ், இந்த மாதிரி மிட் அண்ட் ஸ்மால் கேப் கீழே போக போக 50% வீழ்ச்சியெல்லாம் அதனுடைய உச்சத்துல இருந்து நடந்திருக்கு. அதனால அதை வாங்கின பீரியட் இருக்கு இல்லையா, அக்டோபர் மாசத்துக்கு அப்புறம் எந்த பங்குகள் அப்படின்னு வாங்கியிருந்தாலுமே இவங்களுக்கு பெரும்பாலும் நஷ்டத்துல இருப்பாங்க. அக்டோபர் மாசத்துக்கு முன்னாடி வாங்கினதும் சிலதெல்லாம் வந்து மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா அது எழுந்திருக்கவே மாட்டேங்குது. நான் எக்ஸாம்பிளுக்கு உஜ்வான்லாம் சொல்றேன், அது வந்து சார் நான் வாங்கின பீரியட் வந்து இன்னும் முன்னாடி தான், இருந்தாலும் எனக்கு அது இறக்கத்துல தான் இருக்குது அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா எஸ் டெஃபினட்டா. ஏன்னா நீங்க ஏப்ரல் 2023ல அதுக்கப்புறம் எப்ப வாங்கியிருந்தாலுமே உஜ்வான்லாம் நஷ்டத்தை தான் கொடுத்துருக்கோம். இது மாதிரி நம்ம சில பங்குல நான் எக்ஸாம்பிளுக்காக நான் சொன்னேன். ஏன்னா நீங்க சொன்னீங்க இல்லையா, எங்க போர்ட்போலியோல சில பங்குலாம் பெருசா இறங்கி இருக்கு அப்படின்றது. அது வந்து இந்த அக்டோபர் மாசத்துக்கு முன்னாடி வாங்கின எல்லா பங்குகளுமே பெரும்பாலும் குறைந்தபட்சம் 15%ல இருந்து அதிகபட்சம் 50% இறக்கத்தை பார்க்கிறோம். அதே மாதிரி இந்த ஸ்மால் கேப் பங்குகள் அப்படின்றது அதனுடைய அந்த Q2 Q3 ரிசல்ட்ஸை பேஸ் பண்ணி வீழ்ச்சி கடுமையா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதனால எல்லாமே ஏப்ரல் 2023ல அதுக்கப்புறம் வாங்கின பங்கு கூட நஷ்டத்துல இருக்கிறதுக்கான சில வாய்ப்புகளை நம்ம பார்க்கிறோம். அதனால இது ஒட்டுமொத்தமா நம்ம வந்து இந்த அளவீட சொல்ல முடியாது. பங்குகளை பொறுத்தும், அதே சமயம் வாங்கின கால எந்த மாசத்துல எந்த வருஷத்துல வாங்கினதை பொறுத்தும் தான் இந்த நஷ்டம்ன்றது கூடும் குறையும். ஓகே சார். ஸோ இப்போ வந்து செக்டார்ஸ் எல்லாம் நம்ம வந்து அப்படியே ஒரு பார்வை சொல்லிடுங்க சார். இப்போ செக்டார்ஸ்ல நம்ம வந்து முதலீடு பண்ற மாதிரி இருக்கா, இல்ல வந்து எல்லாருமே கொஞ்சம் பொறுமையா இருங்க அப்படின்ற மாதிரி இருக்கா? இப்போ செக்டார்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த ஒரு சிச்சுவேஷன்ல எது வந்து இப்போ கொஞ்சம் வலிமை காட்டுகிறது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த ஒரு சிச்சுவேஷன்ல இந்த வாரம் முடிகிறப்போ பேங்கிங் செக்டார் கொஞ்சம் திரும்புறதுக்கான ஒரு முயற்சியில ஈடுபடுறதை நம்ம பார்க்குறோம். ஏன்னா கடைசி நாள் அன்னைக்கு நிஃப்டி பெருசா விழுந்த அளவுக்கு பேங்க் நிஃப்டி பெருசா விழலை. அதனால இது வந்து ஒரு கண்ணு வைக்கலாம். இங்க இருந்து ஒரு சின்ன புல் பேக் ரேலி வரலாமா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி இந்த பழுத்த மரத்துல தான் நிறைய கல்லடி போடணும். அந்த மாதிரி ஆட்டோ செக்டர் பெரிய அளவுல லாபத்தை கொடுத்தது போன வருஷம், அது பெரிய அளவுல அடி வாங்க ஆரம்பிச்சிருக்கிறத நம்ம பார்க்குறோம். அது நிஃப்டி விழுறதை விட இன்னும் வேகமா விழுந்திருக்குது. இருந்தாலும் இதை கொஞ்சம் கவனமா நம்ம கையாளணும். எல்லா பங்குகளுமே ஒன்னா பார்க்க கூடாது. ஏன்னா இப்போ ஒரு பக்கம் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா விழுந்துகிட்டே இருக்கு. இப்போ ஹீரோ மோட்டார் காப் விழுந்துகிட்டே இருக்கு. அதே சமயம் மகேந்திரா அண்ட் மகேந்திரா அதுவும் விழுந்துச்சு. பட் அது பெரிய வீழ்ச்சி கிடையாது. ரீபவுண்ட் ஆகும்போது வேகமா ரீபவுண்ட் ஆகிறதுக்கான ஒரு முயற்சியில் இருக்கிறத பார்க்குறோம். டாடா மோட்டார்ஸ் பெரிய அளவில் விழுந்தாச்சு. அது 50% கிட்ட வீழ்ச்சியை சந்திச்சது. அது என்ன பண்ணுது, இப்போ கொஞ்சம் ரீபவுண்ட் ஆக ஆரம்பிக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஆட்டோமொபைல் செக்டார்ல ஒரு சில நிறுவனங்களை நம்ம கண்ணில் பார்க்கறதுனால அதை வச்சு சொல்லிட்டு இருக்கோம். அதே மாதிரி இப்போ ரொம்ப நாள் கழிச்சு கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா பிப்ரவரி மாசத்துக்கு அப்புறம் 2025 பிப்ரவரியில இருந்து பெரிய வீழ்ச்சி வந்து எஃப்எம்சிஜி செக்டாரு கொடுத்துக்கிட்டே இருந்தது நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த வீழ்ச்சி அப்படின்றது இப்போ கொஞ்சம் தடுக்கப்பட்டிருக்கிறது இந்த மார்ச் மாசம். இதுலயும் ஒரு கண் வைக்கலாம். ஒருவேளை மார்க்கெட் ரீபவுண்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னா எஃப்எம்சிஜி செக்டர் ஒரு தற்காலிகமான ஒரு ஏற்றத்தை கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஏன்னா ட்ரம்போட டேரிஃப் அப்படின்றது
பல நிறுவனங்களை பெரும் பாதிப்பு உள்ளாக்குது. அந்த செக்டார்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபார்மா செக்டார்லயும் அந்த ஒரு பாதிப்பு இருக்கு. ஏன்னா அமெரிக்காவில் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியதுக்கெல்லாம் டேரிஃப் அதிகமாக போடக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறதுனால, இருந்தாலும் டொமஸ்டிக் பிசினஸ் பண்ணக்கூடிய ஃபார்மா நிறுவனங்கள்லாம் வர வாரம் கொஞ்சம் மேல் நோக்கி திரும்புவதற்கான வாய்ப்பு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இதுல வந்து பேங்கிங், ஆட்டோ, எஃப்எம்சிஜி, ஃபார்மா இதுல வந்து ஒரு புல்பேக் ரேலி அப்படின்றது வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் ஐடி வந்து இன்னும் விழுந்துட்டு தான் இருக்குது. இருந்தாலும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நாஸ்டாக்கு 2.6% அளவுக்கு ஏறி இருக்கிறதுன்றது இதுல ஒருவேளை ஒரு ரிலீஃப் ரேலியை கொடுக்குமா அப்படின்னு பார்க்கலாம். இருந்தாலும் ஐடி இன்னும் வீக்கு. இப்போதைக்கு நம்ம அதில் எதுவும் கைய வைக்க வேணாம் அப்படின்னு கொஞ்சம் யோசனை பண்றோம். மெட்டல் வந்து கான்ட்ரா தியரி மாதிரி இது வந்து மார்க்கெட் விழும்போது இன்னும் கொஞ்சம் வலிமையான ஒரு ஏற்றத்தை காட்டின ஒரு செக்டார் இது. ஸோ இந்த செக்டார்ல டிப் ஆகும்போது நல்ல நிறுவனங்களை கொஞ்சம் வாங்கறதை பற்றி யோசிக்கலாம். இருக்கிறதுலேயே கொஞ்சம் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கிறது மெட்டல் செக்டார் தான். ஸோ மெட்டலை வந்து 1வது இடத்துல வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம், பேங்கிங்கை 2வது இடத்துல வச்சுட்டு ஃபார்மாவும் எஃப்எம்சிஜியும் 3வது இடத்துல வச்சு அதுக்குள்ள இந்த வாரத்தில் வரக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தலாம். ஓகே சார். ஸோ மார்க்கெட்ல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றத டோட்டலாக நம்ம வந்து சொல்லியாச்சு. ஸோ உங்களுக்கு வரும் வாரம் பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இந்த பேசிக் கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்க்ரீன்ல இருக்க நம்பருக்கு நீங்க வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க, கிளாஸ் டீட்டெயில் வேணும்னு. இல்லை இம்மிடியட்டா கால் பண்ணா கூட ஓகே. அடுத்தடுத்து நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. நீங்க இதுல ஜாயின் பண்ணிட்டாலே போதும். உங்களுக்கு அடுத்து வந்து என்ன நம்ம கத்துக்கலாம் அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு கரெக்டா கைட் பண்ணிடுவாங்க. ஸோ இன்னும் வந்து மார்க்கெட்டை வந்து எனக்கு தெரியும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அதுதான் ரொம்ப ரொம்ப தப்பு. மார்க்கெட்ல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறையவே இருக்கு. ஸோ அதனால நீங்க தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட பணத்தை வந்து முதலீடு போட்டு லாபத்தை எடுங்க. கிளாஸ் டீட்டெயில் வேணும்னா இமிடியட்டா கால் பண்ணுங்க. தேங்க்யூ சார். நன்றி, வணக்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் அடுத்த வீடியோல பார்க்கலாம்.